அவர் பெயரால் என்னென்ன காரியங்கள் நடந்துள்ளது நமது வாழ்வில் என்பதை தியானிப்பதற்காகத்தான் திருத்தூதர் யோவான் தனது முதல் திருமுகத்தில் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கின்றார். அந்த மகிழ்ச்சியைத்தான் இந்த 8 நாட்களாக நாம் கொண்டாட அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அப்படி பார்க்கும் பொழுது அவரது பெயரால் நமக்கு என்னென்ன நல்லதெல்லாம் நடந்துள்ளது என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக, நமது பாவங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மன்னிக்கப்பட்டன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எப்பேற்பட்ட காரியம்! பாவங்கள் இல்லை என்றாலே நாம் கடவுளுக்கு பக்கத்தில் சென்று விடுகின்றோம். ஆகவே கடவுளை காணக்கூடிய பாக்கியத்தை பாவங்கள் மன்னிக்கப்பட்டதன் வழியாக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்துள்ளார். இரண்டாவதாக, நாம் அவரை அறிந்து வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை இயேசு கிறிஸ்துவே தந்திருக்கின்றார். இயேசு கிறிஸ்துவை எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும்? நற்செய்தி எடுத்து வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்மால் நன்கு அறிந்து கொள்ள முடியும். அந்த பாக்கியத்தையும் இயேசு கிறிஸ்துவே நமக்கு கொடுத்திருக்கின்றார். மூன்றாவதாக, தீயோனை வெல்லக்கூடிய ஒரு மன வலிமையை நமக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கின்றார். இயேசு இருக்கக்கூடிய இடத்தில் சாத்தானுக்கு வேலையே இல்லை. ஏனென்று கேட்டால், இயேசு கிறிஸ்து போ அப்பாலே சாத்தானே என்று சொல்லி பேயை தொடக்கத்திலேயே விரட்டிவிட்டார். அது மட்டுமல்ல, தனது உயிர்ப்பின் வழியாகவும் பேயை துரத்தி எடுத்து விட்டார். ஆகவே தீயோனை வெல்லக்கூடிய பாக்கியத்தை கடவுள் நமக்கு இயேசு கிறிஸ்து வழியாக கொடுத்துள்ளார். நான்காவதாக, தந்தையை அறியக்கூடிய பாக்கியத்தையும் நமக்கு கொடுத்திருக்கின்றார். இயேசுவே பல தடவை சொல்லியிருக்கிறார் அல்லவா, இதோ நீ என்னை காண்பது தந்தையை காண்பது போலாகும் அல்லவா என்று தனது மிக நெருங்கிய சீடருக்கு, அப்போஸ்தலருக்கு கூறியிருக்கின்றார். அப்படி பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை காணும் பொழுது தந்தையை காண்கின்ற பாக்கியத்தையும் அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் அவர் தந்திருக்கிறார் என்பது நமக்கு தெளிவாகிறது. இப்படி அவர் பெயரால் எத்தனை நன்மைகளை நாம் பெற்றிருக்கின்றோம் என்பதை வருடத்தின் கடைசி நாளுக்கு முந்தைய நாள் என்று பட்டியலிட்டு பார்த்து கொள்வது நல்லது. யோவான் 4 காரியங்களைத்தான் சொல்லியிருக்கிறார். நாம் நமது வாழ்வில் உட்கார்ந்து பட்டியலிட்டு பார்ப்போம். நாளை ஆராதனை நடக்கப் போகிறது அல்லவா, அந்த நேரத்தில் பட்டியலிட்டு பார்ப்போம். கடவுளுக்கு நன்றி சொல்ல தயாராவோம்.